மூவ் பண்ணிருக்கு. அப்ப நம்ம தேர்வு நோக்கத்துல எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது மாநில கல்விக் கொள்கை எப்ப போட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2022 ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில 14 நபர் கொண்ட குழு மூலமா வந்து அமைச்சிருக்காங்க. இதோட சிறப்பம்சங்கள் என்ன? ஏற்கனவே பின்பற்றக்கூடிய 10+2+3 அதே முறை பின்பற்றணும். அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்புல பொதுத் தேர்வுகள் நடக்கணும். வேற எதுல மாற்றம் கொண்டாடக்கூடாது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்யணும். நம்மளுடைய மாணவர்கள் தமிழ் வழியிலேயே முழுவதுமா பார்த்தீங்கன்னா கல்வி பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு இந்த மாநில கல்விக் கொள்கை அமைஞ்சிருக்கு. சார் தேசிய கல்விக் கொள்கை என்னதான் சார் சொல்லுது? ஃபர்ஸ்ட் நமக்கு தேர்வு நோக்கில் பார்க்கும்போது இந்த கல்விக் கொள்கை எப்போ போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்கணும். எப்போ போறாங்கன்னா 2020. எப்படின்னா 2018-19 அந்த இடைப்பட்ட காலத்துல நம்முடைய இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. இந்த குழு 2019 தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குது. அவங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் 2020 தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கோம். நீங்க இதை எடுத்துட்டு நமக்கு இந்த குரூப் 2 தெளிவா பண்ணுங்க. தேங்க்யூ.